என்ன எல்லாரும் வெக்கப்பட்டு தலை குனிகிற அளவுக்கு ஒரு பொண்ணு மேல கைய வைக்க முயற்சி பண்ணிருக்கான். இந்த அசிங்கத்தை கூட தட்டி கேட்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா நாட்டாம? இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாரும் சொல்லல. இல்லைங்கய்யா, அங்க இருந்த பதட்டத்துல என்ன பண்றதுன்னே புரியலைங்கய்யா. அது மட்டும் இல்லங்கய்யா, திருவிழா முடியற வரைக்கும் அந்த ராஜாங்கத்தால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. அதனாலதான் நாங்க வீராவை விட்டுட்டோம். என்ன பேசுறீங்க மணியாரே? அவனை மீறி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தானே அண்ணன் சொன்னாரு. நம்மள மீறி ஒரு பிரச்சனை வந்துட்டா ராஜாங்கமோ பரமுவோ வீராவோ யாரையும் எதுவும் செய்யாம விட்டுருங்கன்னு அண்ணன் சொன்னாரா? அதுல இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. இல்லம்மா, அது வந்து நாங்க அந்த வீராவை அப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து நீங்க இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. மச்சான், இன்னுமா புரியல உனக்கு? வீட்டுக்குள்ளேயும் ஊருக்குள்ளேயும் ராஜாங்கத்தால எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம்னு நாம தானே சொன்னோம். அதனால நடந்ததுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வராங்க, அப்படிதானே? தம்பி, அது அந்த மாதிரி நினைப்பு கூட எங்களுக்கு வரல. ஐயா, இது உங்க ஊரு. என்னதான் நாட்டாமே தர்மகர்த்தான்னு இருந்தாலும் நீங்க காட்டுற கோட்ல தாங்கியா போறோம். உங்க குடும்பத்து பொண்ணுக்கு இப்படி ஒரு சோதனை இந்த ஊர்ல வந்துருச்சுன்னு தான் நாங்க திகைச்சு போய் நிக்கிறோங்கய்யா. அந்த வீரா இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்வான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்கய்யா. ஐயா, அவனுங்க என்னென்ன செய்வானுங்கன்னு நம்ம உட்காந்து யோசிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஒண்ணு எதுவும் பண்ணாம தடுக்கணும். மீறி நடந்துச்சுன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நீங்க அப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கீங்களேன்னு தான் கேக்குறாங்க. நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காம இப்ப வந்து அருணாச்சலம் அங்கிள் வீராவை விட்டுருங்கன்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல தம்பி, நாங்க உடனடியா ராஜாங்கத்தை பார்த்து பேச போனோம். ஆனா ராஜாங்கத்தை வீடு பூட்டி கிடந்துச்சு, அங்க யாருமே இல்ல. வழக்கமா ராஜாங்கம் போற எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. அவனுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தாச்சு. அவ எங்க இருக்கன்னு யாருக்குமே தெரியல தம்பி. என்ன நாட்டாம வீடு பூட்டி கிடந்துச்சுன்னு ரொம்ப ஈஸியா சொல்றீங்க? அதுக்குள்ள அவன் ஊரை தாண்டி எங்க போக முடியும்? அப்போ எல்லா திட்டத்தையும் தயாரா வச்சுட்டு தான் அந்த ராஜாங்கம் போயிருக்கான். இவங்க மட்டும் என்ன தடுக்காம விட்டிருந்தா என் பொண்டாட்டி மேல கைய வச்சவன இந்த உலகத்தை விட்டு அனுப்பியிருப்பேன் நானு. இப்ப அந்த ஃப்ராடு எங்கேயோ தலைமறைவா போய் உட்கார்ந்துருக்கான்ல. கேட்டியலா? நந்தினி நந்தினின்னு உங்க பேரை கூட சொல்லல, என் பொண்டாட்டின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. உங்களுக்கு ஒண்ணுன்னா எம்புட்டு கோவம் வருது பாத்தியலா சூர்யா சாருக்கு? இதெல்லாம் வெறும் பரிதாபந்தேன்னு நீங்க வேணா உங்களை ஏமாத்திக்கோங்க, நான் ஒண்ணு நம்ப மாட்டேன். என்ன பாக்குறிய? இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க நந்தினி. நீங்க இல்லாம சூர்யா சாரால வாழவே முடியாது. எல்லாருக்கும் அவரோட கோவந்தேன் தெரியுது, ஆனா எல்லாத்தையும் தாண்டி சூர்யா சார் கண்ணுல ஒரு காதல் தெரியுது. அது உங்க மேல இருக்கிற காதல் தே. ஆம்பளையும் பொம்பளையும் எல்லாரும் கூடி இருக்கிற இடத்துல அந்த பொறுக்கி ராஸ்கல் தைரியமா அத்துமீறி நடந்திருக்கானா? அப்புறம் இந்த ஊர்ல மத்த பொண்ணுங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? நாளை பின்ன இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா சொந்தக்காரங்களா நம்ம ஊருக்குள்ள வேற யோசிப்பாங்கல்ல. இதுல அவன் ஊர் பிரசிடண்ட் வேற. பார்வதி, ராஜாங்கத்தை நல்லவன் நினைச்சு நாம தான் அவனை ஜெயிக்க வச்சு பிரசிடண்ட் ஆக்கணும். பொம்பளை பிள்ளைகிட்ட அப்படி தப்பா நடக்கிற அளவுக்கு கேவலமா தம்பியை வளர்த்து வச்சிருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஆமாமா, அதுவும் பெரிய குடும்பத்து பொண்ணுக்கு இப்படி ஒரு மானக்கேடு நடந்திருக்குன்னு தெரிஞ்சா அப்புறம் நம்மள என்ன நினைப்பாங்க சொல்லுங்க. ஐயோ, என்னங்க சும்மா இருங்க. ஓ